3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்தம். பொதுவாக 3, 12, 21, 30 பிறக்கிறவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப படிப்பாளிகளாக இருப்பாங்க, உழைப்பாளிகளாக இருப்பாங்க. படித்து வாழ்க்கையில் படிப்பை மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. குருவோட நம்பர் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா, ஒரு குடும்பத்தில் பொறுப்பானவங்களா, வாழ்க்கையில நம்ம நல்லபடியா செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு விரும்பி திருமணமே பண்ண மாட்டாங்க. திருமணம் விரும்பி திருமணம் பண்ணாத, அதாவது காதல் திருமணம் சொல்றேன் பார்த்தீங்களா, அக்ராஸ் தி போர்டு எல்லா நம்பர்லையும் இருந்தாலும் கூட 3ஆம் நம்பர்ல மிக மிக குறைவு. 3, 12, 21, 30ல விரும்பி திருமணம் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க எப்பயுமே குடும்பத்துல பெரியவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க வழிகாட்டி நமக்கு ஒரு திருமணம் நடக்கிறதுக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸோ இப்படி அமைக்கும் போது அவங்க பெரியவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க, இவங்களுக்கு நல்ல முறையில பிறந்த தேதிகளை தான் அமைக்கணும். அது என்ன தேதியில பிறந்தவங்களை அமைக்கக்கூடாதுங்கிறது நம்ம முதல்ல சொல்லிடுறேன். 6, 7, 8 ஆதிக்கர்களை சேர்க்கக்கூடாது. 6, 15, 24, 7, 16, 25, 8, 17, 26 இந்த 3 வர்க்கங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதாவது 6 எண் ஆதிக்கர்கள், 7 எண் ஆதிக்கர்கள், 8 எண் ஆதிக்கர்களை இவங்களை சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே அசுரகுரு தேவகுருன்னு சொல்லுவாங்க. 6ஆம் நம்பருங்கிறது அசுரகுரு, இவங்க தேவகுருன்னு சொல்லக்கூடியது. 3ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் சேர்த்துட்டா அது வீட்டில் எப்பவுமே சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். ஏன்னா 3ஆம் நம்பருக்காரங்கிறது ஒரு டிவைனிட்டி உள்ளவங்க, தெய்வீகம் உள்ளது. 6ஆம் நம்பருங்கிறது லக்ஸூரியஸ். ஸோ லக்ஸூரிக்கும் இந்த இதுக்கும் என்னைக்குமே பொருந்தாது. ஸோ பொறுத்துனீங்கன்னாக்கா அது என்றைக்குமே அது வேலைக்கு ஆகாது. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு பெரியவங்க ஒரு நன்மைக்கு விட தீமையை செய்கிறோம்னு தான் அர்த்தம். ஸோ இந்த நம்பரை அவங்கள சேர்க்கக்கூடாது. 7ஆம் நம்பரும் அதே மாதிரி தான். அவங்களுடைய எண் இது கேதுவோட ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குருங்கிறது வழிகாட்டி, ஞானம்ங்கிறது வீட்டை விட்டு வெளியில செல்றது, ஸோ வெளியேன்னு போறது. ஸோ அதையும் செய்யக்கூடாது. 8ஆம் நம்பர் ஆதிக்கங்கிறது கர்ம எண் ஆதிக்கம் உள்ளவங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியான எண்கள் வரிசை இருக்கு. நான் அதை சொல்றேன். 8, 17, 26ல சேர்க்கிற பிறந்தவங்களுக்கு கர்ம எண்ணிக்கை இருக்கேமா, கர்ம எண்ணிக்கைன்னு சொல்றதுனால அவங்களுடைய சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப பார்த்து தான் சேர்க்கணும். ஸோ அதை நம்ம இவங்களோட சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த எண்ணிக்கையில் பிறந்தவங்களை சேர்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற எண்களை உள்ளவங்களை சேர்க்கலாம், கண்டிப்பா சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. இவங்க இந்த எண்காரர்கள் 6, 7, 8 இருக்கிறத மட்டும் சேர்க்காம இருக்கிறது நல்லது. பிறந்த தேதி 3, 12, 21, 30 பிறக்கிறவங்களுக்கு இதுதான் பொருத்தம், திருமண பொருத்தம், நீடித்த பொருத்தம்னு சொல்லக்கூடியது.